நமஸ்காரம். வாஸ்து டிப். திருச்சியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உறையூர் உண்டு. உறையூர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அது வெக்காளி அம்மன் தான் ஒரு சிறப்பு பெற்ற கோயில். அந்த கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில், அதாவது காந்திமதி அம்மன் உடனுரை பஞ்சவர்ணேஸ்வரர். இந்த கோயிலில் ஈஸ்வரன் செந்நிறமாகவும் பொன்னிறமாகவும் வெண்ணிறமாகவும் கருநிறமாகவும் அப்புறம் புகை நிறமாகவும் காட்சியளிப்பார். அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த 5 நிறங்களில் காட்சியளிப்பார். இது காலை, உச்சிகாலை, மாலை, முதல் ஜாமம், அர்த்த ஜாமம், இந்த வரிசையில் ஒவ்வொரு நிறமாக காட்சியளிப்பார். இங்கே உங்களுடைய தேவைக்கு ஏற்ப, அது தொழில் நிமித்தமாகவோ குழந்தை பேரோ கல்யாணமோ மனதில் சந்தோஷம் அமைதி, இந்த எல்லா விஷயத்துக்கும் அந்தந்த வேளையில் நீங்கள் போய் தரிசிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் காந்திமதி அம்மன் உடனுரை கோயில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற கோயில். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில், சிறப்பு பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் உண்டு, கோழியூர்னும் பேரும் உண்டு. அதாவது மன்னன் யானையில் வலம் வரும்பொழுது அந்த யானைக்கு மதம் பிடித்த போது கோழி இந்த யானையை, அந்த மதத்தை அடக்கி சாந்தப்படுத்தியதாக ஒரு வரலாறும் உண்டு. மிக சிறப்பு பெற்ற கோயில். அவசியம் ஒருவரும் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு கோயில். நன்றி.